ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூட ஆல் இன் ரேட்டிங் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ இப்போ போட போகிறேன். என்னுடைய வீடு தாங்க. ஸோ ஹோம் டூராக வந்து எம்டி டூர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நாங்கள் வந்து வீடு வந்து காலி பண்ணிவிட்டு ரெண்டல் ஹவுஸ்க்கு போயாச்சு. இப்போ இந்த வீடை வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டலுக்கு தான் விட போகிறோம் என்னுடைய வீடு. ஸோ இந்த வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோம் டூர் போடுறதுனால ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. சில திங்ஸும் வந்து வீட்லேயே இருக்கும். ஸோ முதல்ல வந்து மெயின் டோருக்கு முன்னாடி இருக்கிறது இது என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். இதுதாங்க ஹாலு. இந்த ஹாலில் இருக்க பூஜாரியை நம்மளுடைய சேனலில் ரொம்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ பூஜாரை வீடியோ பற்றி ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய வீட்டோட ஹாலுங்க. ஸோ பெயிண்டிங் பண்ண பிறகு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி இருந்த கலரே தான் இப்போ கொடுத்துருக்கோம். ரொம்ப புதுசாலாம் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே திரும்பி வெளியில் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். எங்களுடைய செல்ல பிராணிகளும் இங்கேயே தான் இருக்காங்க. டாகு, அப்புறம் வந்து பூனைக்குட்டி. ஸோ இவங்களெல்லாம் வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அவங்களாம் வந்து அலோட் கிடையாது அப்படின்ட்டாங்க ஹவுஸ் ஓனர். இது எங்களுடைய ஃபிஷ் டேங்க் அப்படியே இருக்குது. ஃபிஷ் டேங்க் ஒன்று க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடு சின்னது அப்படின்றதுனால அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. பாருங்கள் எங்களுடைய ஹால், வீட்டோட ஹால். ஸோ இங்கே தான் முதல்ல வந்து ஃப்ரிட்ஜு இருந்தது. ஸோ இது வந்து பெட்ரூமுக்கான என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு கிச்சனில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் பொருள்லாம் வந்து அங்கங்கே வச்சுருப்போம். இந்த அவங்களுக்கு பால், சாதம், சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால. இங்கே பாருங்கள், இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது. இதுவுமே நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான் என்னுடைய செல்லக்குட்டி. ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. எங்களுடைய கிச்சன். ஸோ ஆல்ரெடி கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க. ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து போட முடியல. ஸோ அதனால் எம்டி டூராக இப்போ கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுனால எடுக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் ஹாலுக்கு அடுத்து கிச்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். ஸோ 2 பெட்ரூம் இருக்கும். இந்த சைடு ஒரு பெட்ரூம், போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம், கிட்ஸ்க்கான பெட்ரூம். ஸோ நான் எங்களோட வீட்டை வந்து ரெண்டல் விடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நீட்டாக க்ளீனாக. ஸோ வார்ட்ரூப்லேருந்து எல்லாமே கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த பீரோலாம் வந்து ஷிப் பண்ணணும். ஸோ எடுத்துருவோம். ஸோ இதோட குழந்தைங்களுடைய ரூம். இங்கே இந்த வாலில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்தோம். ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படின்ட்டு. இது இன்னொரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் அந்த பெட்ரூமும் சேம் டோர் வந்து பார்த்தாலே தெரியும். ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரூப், கபோர்டு எல்லாமே வந்து ஃபுல் ஃபர்னிச்சரோடு இருக்கும். குழந்தைங்களுடைய ரைட்டிங் டேபிள். என்னுடைய பசங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுது வாங்கி வச்சிருந்த டேபிள், போர்டு. இவன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் இவனை கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல நம்ம. இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த ரூமில் இருக்க பாத்ரூம் காமிச்சிட பாருங்க. ஸோ இந்த ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஸோ 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன். எங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியே ரெண்டல் ஹவுஸ்க்கு போனது வந்து எங்களுக்கு பிடிக்கல தான். வேறு வழி இல்லை, குழந்தைங்களுக்காக போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துடுவோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய வீட்டுக்கே வந்துடுவோம். ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சதுனால வெறும் கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணேன். எங்களுடைய டாகு, எங்களுடைய கேட்
ரொம்ப பாவங்க. ஆனால் அவங்க இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. நாங்கள் வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க 2 பேருமே. ஸோ ஸ்டெப்ஸ், மாடிக்கான ஸ்டெப்ஸ் இது. உங்களுக்கு மாடியுமே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாடிப்படி பக்கத்துலேயே வந்து ஒரு சைடு கேட் மாதிரி வச்சுருப்போம். இது வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்கும். உள்ளே வந்து ஒரு டேப் இருக்குது. ஸோ பேக் சைடு அந்த சைடுமே வந்து வழி இருக்கும். பக்கத்துலேயே எங்களுடைய கார்டன். இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகலாம். இந்த திங்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் சப்போஸ் ரெண்டலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால். எங்களுடைய கார்டன் பாருங்கள். என்னுடைய பொண்ணு ட்ராயிங் பண்ணது. ஸோ குழாங்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லில் ட்ராயிங் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே மேலே மாடி கேட். நல்லா வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கும். நல்லா ஒரு காத்தோட்டமான பகுதி. மாடி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே மேலே ஒரு பாத்ரூம் இருக்கோங்க. அட்டாச் டாய்லெட்டோட இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் தான். இப்போ மேலே வந்தவொன்னே உருண்டுக்கிட்டு இருக்கான் குண்டு பூசணிக்கா. நிறைய சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து 2 அடுக்கு ஃப்ளோர் ஒன்று இருக்குது. பிரெட் ஃபேக்ட்ரி. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போயிடலாம். என்ன நல்ல ஒரு காத்தோட்டமான இடம் அப்படின்னு சொல்லலாம். வீடு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம். என் பொண்ணுக்கு லாங்கில் காலேஜ் போட்டதுனால நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கீழே இறங்குங்க. இவங்க 2 பேர்கிட்ட நம்ம சமாளிக்கவே முடியாது. ஆள் வந்துட்டோமோ அப்படின்னா விட்டுட்டு போயிடுறாங்க எங்கேயோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து போயிடுவேன். இது வந்து பக்கத்து வீடு. ஸோ இங்கே தான் வந்து எங்கள் குட்டிக்கு பால் வைப்பாங்க, பூனைக்குட்டிக்கு. ஸோ வீட்டை சுற்றி பார்த்தாச்சு. வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்ல. நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான். வீட்டுக்கு வெளியே இப்படி தான் இருக்கும். கார் ஏற்றுற மாதிரி ரேம்ப். இந்த வாசல்லாம் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் புதுசாக இடிச்சிட்டு போடலான்னு இருக்கும். இது பக்கத்து வீடு, நம்மளுடைய கார்டன். என்னுடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.